ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்த நன்மை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆமென். ஒருவருக்கு பெருசாக இருக்கலாம், இன்னொருவருக்கு சிறிதாக இருக்கலாம். ஆனால் அவரவர்களுக்கு அது பெரிதான காரியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஒரு ஜெபத்தோடு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நிச்சயமாக எங்களுடைய இருதயங்கள் இன்றைய நாளிலும் இன்னும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு விசேஷித்து கொண்டே இருக்கும். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என்று சொல்லுகிறார். அதே போல கர்த்தர் நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும், எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலுமே கர்த்தரே எங்களை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஆதியாகமத்திலே யாக்கோப்பு லாபானை பார்த்து இப்படி சொல்லுகிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் சொல்ல முடியும். இங்கே யாக்கோப்பு சொன்னது போல, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் ஆகிய ஆண்டவர் என்னோடிராமற் போனால். ஆமென். நாங்கள் ஒவ்வொருவருமே சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு இருந்தபடினால்தான், கர்த்தர் என் பிள்ளைகளோடு இருந்தபடினால்தான், கர்த்தர் எங்கள் சபையோடு இருந்தபடினால்தான் இந்த வருஷத்திலே கர்த்தர் இந்த தேவ சமூகத்திலே இந்த இறுதி ஆண்டிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் கூட சில வேளைகளே பல குறைவுகளோடு வந்திருக்கலாம், பல விதமான பாரங்களோடு வந்திருக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக, ஆசீர்வாதமாக, எங்களுக்கு தேவையான காரியங்களை தந்து நடத்துவார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவன். ஆமென். எங்களுடைய உள்ளான் திரியங்களை அறிகிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாராம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் கர்த்தர் தான். இன்றைக்கு எங்களை கர்த்தர் ஒரு ஜீவனுள்ளோர் தொகையில வைத்திருக்கிறார் கர்த்தர் தான் என்றால், நிச்சயமாய் மிகுதியான காரியங்கள், வருஷங்கள் முடிவடையலாம் அல்லது நாட்கள் போகலாம். கர்த்தர் நிச்சயமாக அவரை நம்பும் பொழுது அவர் எங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒரு ஜெபத்தோடு இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாக எல்லா காரியங்களையும் அப்பாட்ட சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் இன்னும் எங்களுடைய காரியங்களிலே நன்மைக்கு ஏதுவாகவே எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, அப்பா உம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவனே, நறுமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆயத்தங்களோடு வந்தோம், ஆயத்த ஜெபங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுதும் இன்னும் மீண்டும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஐயா உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாதபடி எங்களுடைய பேச்சுக்கள் மூலமோ, சிந்தனைகள் மூலமோ, செயல்கள் மூலமோ, பார்வைகள் மூலமோ, நினைவுகள் மூலமோ ஆண்டவரே அப்பா வெளிப்பட்டிருக்கும் ஐயா உங்களை துக்கப்படுத்துகிற காரியம். ஒரு விஷயம் எங்கள் எல்லாரையும் ஐயா, சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஐயா உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னவரே ஐயா, நாங்கள் எல்லாரும் பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களை ஆராதிக்க துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஐயா உம்முடைய தெய்வீக பிரசன்னம், ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரே எல்லாரையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா தேவனுடைய ஒரு தொடுதல் ஆண்டவரே, தேவனுடைய ஒரு அற்புதமான வழிநடத்தல்களை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலும் துதி வேளை நடத்துகிற அடியனோடும், பாடல் படிக்கிற பிள்ளைகள், வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள், பாடல் போடுகிறவர்கள், மீடியா காரியங்களை இயக்குகிற, தொழில்நுட்ப கருவிகளை இயக்குகிற எல்லாரையும் கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே ஐயா ஆண்டவரே வழி நடத்தும்படியா இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மூலம் ஆண்டவரே இன்னும் பிள்ளைகள் எல்லாரும், சபை எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதான
ஆண்டவரே ஒரு உற்சாகம், ஆண்டவரே ஒரு அற்புதமான வழிநடத்தல் இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் வார்த்தை வேளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன், இந்த நாளிலும் உடைய வார்த்தையை ஐயா எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுத்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரங்கள் அப்பா. உடைய ஊழியக்காரன் சுமந்து வந்திருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பிரகாசிக்க பண்ணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய வார்த்தையின் பிரவேசம் எனக்கு வெளிச்சத்தை தந்ததென்று சொன்னது போல இன்றைக்கும் ஐயா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் இன்னும் வெளிச்சமாக ஆண்டவரே ஒரு பிரகாசமாக எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் ஒருவராவது ஆண்டவரே போய்விடாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பலத்தோடு ஆண்டவரே உம்முடைய கிருபைகளோடு உம்முடைய அரவணைப்புகளோடு உம்முடைய தேற்றுதல்களோடு கடந்து செல்ல ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவரைக்கும் ஆவியானுடைய முழு கட்டுப்பாடு இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். இந்த இறுதி கிழமையிலே இந்த வருஷத்திலே நாங்கள் வந்திருக்கிறபடினாலே எல்லாரும் நீங்கள் முடிந்த அளவு போய் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நாளைக்கு இருப்போமா அல்லது அடுத்த மணித்தியாலும் இருப்போமா என்று தெரியாது. ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக வாழ்த்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷத்தோடு கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். ஆமென். சீக்கிரமா எல்லாரும் வாழ்த்து விட்டீர்கள். கர்த்தரு நன்றி, கர்த்தரு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் ஓகே ஒவ்வொரு வருடங்களையும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வருஷத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நாங்கள் இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தோடு ஒருவரோடும் கசப்பில்லாதபடி அந்த ஒரு உள்ளத்தின் அந்த ஒரு சந்தோஷமான சமாதானமான நினைவோடு கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாய் அடுத்த கட்ட விடயங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளிலும் சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 116வது சங்கீதம், சங்கீதம் 116வது சங்கீதம். நான் ஒரு வசனமும் நீங்கள் ஒரு வசனமாக நாங்கள் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 743வது பக்கம். நான் ஒரு வசனமாகவும் நீங்க ஒரு வசனமாகவும் வாசிக்கலாம். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடருக்கும் தப்புவித்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை நாங்கள் சந்தித்து வந்திருப்போம். இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட இந்த பகுதிகளிலே முதலாவது வசனத்திலிருந்து சொல்லப்படும், கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் என்று சொல்லப்பட்ட இந்த வேத பகுதிகளின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்திலே பல விதங்களிலே எங்களுடைய மனதிலே பல போராட்டங்கள், எங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை சந்தித்திருப்போம். இந்த வேளைகளில் எல்லாம் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி எங்களுடைய ஆபத்துக்களிலே அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட பொழுது, எங்களுக்கு உதவிடும் கண்மலையாய் எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறபடினால், கர்த்தர் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் பல விதங்களிலே எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறபடினால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை கொஞ்ச நேரம் எல்லாரும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளிலும் கூட கர்த்தரை உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே, உங்களுடைய ஊழியங்கள் மேலே, சபையோடு எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினார், எவ்வளவோ எதிரான சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்காக அவர் யுத்தம் செய்திருக்கிறார், எங்களை தேற்றி இருக்கிறார், எங்களை ஆற்றி இருக்கிறார், எங்களுடைய காரியங்களிலே அவரை எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஏசப்பாக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, எங்களுடைய படிப்பு காரியங்களை பிள்ளைகள் நீங்கள் சொல்லலாமே, எங்களுடைய படிப்பு காரியங்களை கர்த்தர் கூட இருந்தாரே. நாங்கள் பெரியவர்களும் சொல்லுவோம், எவ்வளவோ காரியங்கள், வேலை காரியங்களை கர்த்தர் கூட இருந்தார். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய பராக்கிரங்கள் அல்ல, எங்களுடைய ஞானங்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு இராமல் போயிருந்தால் யாக்கோப்பு லாபானை பார்த்து சொன்னது போல, அவன் என்னை வறுமையாய் திருப்பி அனுப்பி இருப்பான் என்று சொன்னது போல, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு இருந்தபடினால், கர்த்தர் என் பிள்ளைகளோடு இருந்தபடினால், கர்த்தர் எங்கள் குடும்பங்களோடு இருந்தபடினால், கர்த்தர் எங்கள் சபையோடு இருந்தபடினாலே, கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே எங்களை வைத்திருக்கிறபடினால், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாங்கள் உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன், இனிமேலும் எங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறபடினால், கர்த்தருடைய பிள்ளைகளே, வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உணர்வு தான் எங்களுக்கு வர வேண்டும். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஒரு பெரிய ஆள் அல்ல, தேவன் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உங்களுடைய கிருபை தானப்பா, உங்களுடைய அன்பான வழிநடத்தல் தானப்பா, உங்களுடைய அரவணைப்புகள் தான் ராஜா இன்றைக்கு எங்களை ஆண்டவரே இந்த வருடத்தின் இறுதி பகுதியிலும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை ஆராதிக்க வைத்திருக்கிறது ராஜா. ஓ, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாங்கி நீரப்பா, எங்களை ஏந்தி நீர் ஆண்டவரே, எங்களை தப்புவித்தீர் ராஜா ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களில் பலனாய் இருந்தீர் கர்த்தாவே. ஓ, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நல்லவரப்பா, நீங்கள் நல்லவரப்பா. உங்களை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இன்னுமாய் கர்த்தரை நாங்கள் சந்தோஷமாக அவரை பாடி, அவர் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி எங்களை ஆசீர்வதித்தார்,
எங்கள் நல்ல வழிகாட்டியா இருந்தார். நாங்கள் தனிமையிலே நடந்த பொழுது எங்களுக்கு எந்த வழி எப்படி போவதென்று தெரியாமல் எல்லாம் திகைத்த பொழுதெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே அவருடைய ஒத்தாசைகளை அனுப்பி மனித தயவுகளை எல்லாம் உண்டாக்கி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல சமாதானங்களை தந்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலும் ஆண்டவரை பாடி தேவ கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி அவரை பாடி உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சந்தோஷமாக அப்பாவை பாட போகிறோம். ஆண்டவர் இன்னுமா எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. அவர் நல்லவர், அப்பாவை பார்த்து சொல்லுவோம். Hallelujah.
பரஞான் நித்தமும் நம்முடன் இருப்பதானே. நித்திய தேவனாம் சத்திய பரஞான் நித்தமும் நம்முடன் இருப்பதானே. அவர் நல்லவர், உற்சாகமாய் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை வையுமீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அப்படியே கர்த்தரை உயர்த்துவோமா? அப்படியே தேவனுடைய பிள்ளைகளே, வாய்களை திறந்து அப்பா செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் இந்த பாடல் வரிகளோடு நாங்கள் சேர்ந்து படித்தோம். உண்மையாய் கர்த்தர் எங்களை நடத்தினார், எங்களுக்கு முன்பாக சென்றார், எங்களுக்கு திட நம்பிக்கை தந்தார், தேவ பிள்ளைகளை பாதுகாப்புகளை தந்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையிலும் எங்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னும் எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களுக்குள்ளாக அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தும்படியாய், எங்கள் மத்தியிலே உலாவுகிற அந்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், ஆவியானவருடைய ஆளுகை எங்களை இன்னும் நிரப்பத்தக்கதாய் எல்லாரும் வாய்களை திறந்து, தகப்பனே உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஓ, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை போல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காய் கர்த்தரை நாங்கள் உயர்த்துவோம். தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதராய் எங்களுக்காக ஆண்டவரே நீர் வெளிப்பட்டீர் ராஜா, அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, தளர்ந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளிலே, உடைந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளிலே எங்களை நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே. நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு திட நம்பிக்கையை தந்து, ஓ கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தினீரப்பா, எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை தகர்க்கிற தயாபரராய் எங்கள் முன்பாக சென்றவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் ஐயா, உதவிடும் கண்மலையாய் ஐயா நிறங்களுக்கு வழிபட்டீர் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவு நிச்சயமாய் கர்த்தரை உயர்த்த எங்களுடைய உள்ளம் இன்னுமாய் சங்கீதக்காரன் உள்ளத்திலே சொல்லுகிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என்று சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாய் கர்த்தரை உயர்த்துவதற்கு, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்னும் எங்களுடைய இருதயங்கள் பொங்க வேண்டும், இன்னும் இருதயம் பொங்க வேண்டும். எங்களுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி போல கர்த்தரை உயர்த்த வேண்டும். தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நான் மாத்திரம், என் வீடு மாத்திரம் என்று தாவீது சொன்னது போலப்பா ஆண்டவரே, எங்கள் சபையும் ஐயா எங்கள் குடும்பமும் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம், இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கப்பா நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே ஐயா உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர்தான் ஆண்டவரே எங்களை நடத்தினீர், கரம் பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே. ஐயா, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை அப்பா. உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள்
ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள் இயேசுவே. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் அப்பா. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார். யோபு 10:12 சொல்லுகிறார், எனக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எங்களுக்கு பாராட்டினார். நாங்கள் என்னென்ன காரியங்கள்ல நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கங்கள் எங்களுக்கு மேலோங்கி இருந்தது. அவருடைய ஆவியானவருடைய பராமரிப்பங்களை நடத்தினபடினால் நாங்கள் இன்னுமாய் அவரை பாடி அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்த போகிறோம். 1000 நன்மைகள் அணிதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. தேவ பிள்ளைகளை எல்லாரும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பாடி அவரை உயர்த்துவோமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஜீசஸ். அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும்
வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீர் என்று நாங்கள் சொன்னது நிச்சயம் உண்மைதான். நாங்கள் இன்னுமா எங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு நல்லவரப்பா. ஆண்டவரே, சில வேளைகள் எங்கள் குடும்பத்திலே அப்பா, என் கணவன் என்னை புரியாமல் இருந்திருக்கலாம், என் மனைவி என்னை புரியாமல் இருந்திருக்கலாம், பிள்ளைகள் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை புரிந்து அறிந்து, ஓ ஆண்டவரே, என்னுடைய காயங்களை கட்டி என் கசப்புகள் எல்லாம் அகற்றி சமாதானத்தினால் நிறைத்த தேவனே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கள் ஐயா, சோத்திரங்கள் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தின எங்கள் ஜெய கிறிஸ்துவே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் காயங்களை கட்டி ஆண்டவரே, எல்லா கசப்பின் நிலைமைகள் இருந்தும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நல்லவர் ஐயா, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. ஐயா, மரண பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே பல அனுபவங்களூடாக நாங்கள் கடந்து போன பொழுதிலும் ஐயா, உம்முடைய மீட்கும் கரங்களை நாங்கள் அனுபவித்தோம், மீட்கும் கரங்களை நாங்கள் அனுபவித்தோம் ஆண்டவரே. உம்முடைய தப்புவிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகளை நாங்கள் அனுபவித்தோம் ஐயா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கள் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கப்பா நாங்கள் மாத்திரம் ஐயா, எங்கள் வீடு மாத்திரம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கள் ஐயா, சோத்திரங்கள் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்பின தேவனே, எங்களுக்கு ஒத்தாசைகளை எல்லாம் அனுப்பினவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். சுகபலங்களை தந்தவரே, ஆரோக்கியங்களை தந்தவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்டவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கள் அப்பா, சோத்திரங்கள் அப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொன்ன தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுக்குள்ளா எந்த ஒரு நன்மையும் குறைபடாதபடி எங்களை நடத்தினவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள் நிச்சயமாய் ஆயிரம் ஆயிரம் தான். வேதம் சொல்லுகிறது போல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், அங்கே அவரை தேடுகிறவர்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் குறைபடாதாம். நிச்சயமாய் நாங்களும் இந்த வருடத்திலே அந்த அறிக்கையை செய்ய முடியும். சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் விரும்பினது வரவில்லையே, நாங்கள் எதிர்பார்த்தது வரவில்லையே என்று. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவரை தேடின எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்திருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக அது ஆசீர்வாதமாகவே இருந்திருக்கிறபடினால் இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை அவரிடத்திலே அன்பு கூர்ந்து நாங்கள் அப்பாவை பார்த்து இந்த பாடலை படிக்க போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள்